Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே ரொம்ப சேட் நியூஸோடு தான் எனக்கு தொடங்குச்சு. எஸ், நம்ம சுந்தரியோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நேற்று நவம்பர் 15 வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் வந்து நாங்கள் மார்னிங்கே கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணாதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே. அப்போது மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மாலினி ஒருத்தங்க மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஆளாக அடுத்தடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஷூட் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இது வந்து மேரேஜோட தான் முடிய போகுது, நம்ம வெற்றி சுந்தரி மேரேஜோட. அவங்க நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அனுவும் கார்த்திக்கும் நம்ம சுந்தரி வெற்றிக்கு பின்னாடி 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஸ்டோரியில் இவங்க 2 பேர் சேர்ந்துடுற மாதிரி, அண்ட் நம்ம கார்த்திக் அண்ட் அனு இவங்க 2 பேர் சேர்ந்துடுற மாதிரி. பட் நம்ம தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரி வெற்றி இவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. அண்ட் அங்கே அணுக்குட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து நம்ம கார்த்திக் அனுவோட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து என்னோட கெஸ். நம்ம கேபி தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் த 4 இன்க்ரெடிபிள் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி 4 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அதில் நிறைய மெமரிஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா எமோஷ்னலான மூமெண்ட்ஸில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ் எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி வந்து அவங்க கேரக்டர் முடிஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம உதய், உஷா அண்ட் சித்து, மல்லிகா மேம் இவங்க பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. பட் நடுவில் கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ கடைசி இவங்களும் வந்திருக்காங்க. நிறைய கிளைமேக்ஸ் ஷூட் பிக்சர்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸஸ் வந்து பெஸ்ட் லக் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், யூ கைஸ் மேட் மீ க்ரை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 1130 அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் எபிசோட்ஸோடு மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரேட்டிங்குமே நல்லா தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. 8.80 அளவுக்கு வந்து நம்ம மருமகளையே தோக்கடிச்சு டாப் 4th சீரியலாக தமிழ்நாட்டிலே வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ சுந்தரிஸ் பிக் ஃபேனாக நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆடுகளம் சீரியல் இந்த டைம் ஸ்லாட்டில் எப்படி டிஆர்பி எடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சுந்தரி கிளைமேக்ஸில் எல்லாருமே கண்ணீருடன் விடைபெறுறாங்க. இந்த ஜெம் சுந்தரியை எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.